Dimensity 700 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் மொபைல் ஃபோன்ல நமக்கு 4K வீடியோ நம்ம எடுக்க முடியாது. 2K தான், ஃபுல் ஹெச்டில மட்டும் தான் நீங்க வீடியோ எடுக்க முடியும். 4K வீடியோ ஆப்ஷன் நமக்கு இருக்காது. 4K உங்களால எடுக்க முடியாது. அந்த ப்ராசஸர்னால சப்போர்ட்டே பண்ண முடியாது. உண்மையிலேயே ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த் இல்ல, அப்படிதான் நம்ம ஃப்ராங்கா சொல்லி ஆகணும். ஓகேவா? Hi hello guys, welcome back to the channel. In this video நம்ம Realme 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட Narzo சீரிஸ்ல Realme Narzo 30 Pro and கூடவே 30A அப்படினு சொல்லிட்டு ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் அந்த ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணும்போது Realme Narzo 30 அப்படிங்கிற இந்த மொபைலை லான்ச் பண்ணல. பட் இப்போ இந்த மொபைலை இந்த மாசம் ஜூன் 24 ஆம் தேதி வந்துட்டு இந்த Realme Narzo 30 and அது கூடவே ஒரு 5G வேரியன்ட்டான Realme Narzo 30 5G அப்படிங்கிற இந்த ரெண்டு மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த ரெண்டு மொபைல்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான லீக்ஸ் ஆல்ரெடி வந்து லீக் ஆரம்பிச்சிருச்சு. 95% கன்ஃபார்மான லீக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு மொபைல் போன்ல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் Realme கொடுக்க போறாங்க and Realme இதுல என்ன தில்லு முள்ளு பண்ணிருக்காங்க அப்படிங்கற பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நாட் ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான், ஃபுல் ஸ்பெக் ரிவ்யூ தான். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. and அது மட்டும் இல்லாம கீழ அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. and அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துட்டு இருக்கும். நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கலாம். சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்ப்ளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். Realme Narzo 30 இருந்தாலும் சரி, Narzo 30 5G இருந்தாலும் சரி, ரெண்டுமே டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு மொபைலும் நமக்கு 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே எல்லாம் கொடுக்கவே இல்ல. 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. வித் 90 Hz refresh rate இருக்கு. 180 Hz நமக்கு டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே வந்து ஸ்க்ரால் பண்றதுக்கு, கேம்ஸ் ஆடுறதுக்கு உண்மையிலேயே நல்லா ஸ்மூத்தா இருக்கு அப்படினு சொன்னாங்க. சோ இந்த ரெண்டு மொபைலுக்குமே டிஸ்ப்ளேல வேற சேஞ்சஸே இல்ல அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கு. Narzo 30 ல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 580 nits வரை தான் போகும். பட் நம்ம அதே இது Narzo 30 5G ல பார்த்தோம் அப்படினா 600 nits வரை போகும். 20 nits அதிகம். ஓகேவா? சோ அதனால ரொம்ப ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியாது. மேக்ஸிமம் டிஸ்ப்ளே அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே ஒரே டிஸ்ப்ளே. நமக்கு ரெண்டு மொபைல்ல கொடுத்திருக்க 90 Hz refresh rate வந்து நம்ம தான் மேனுவலா செட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம வந்து அடாப்டிவ் சிங்க் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி வந்து இங்க வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா? நம்ம யூஸ் பண்றத பொறுத்து வந்து அந்த refresh rate வந்து சேஞ்ச் ஆகும், அந்த கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த அடாப்டிவ் சிங்க் டெக்னாலஜி வந்து இங்க வந்து யூஸ் பண்ணல. சோ அதனால வந்து நீங்க தான் 60 Hz 60 Hz 90 Hz 90 Hz நம்ம தான் மேனுவலா செட் பண்ற மாதிரி இருக்கும். இது பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்ப நமக்கு தேவையோ அப்ப வந்து செட் பண்ணிக்கலாம். மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் அப்படி செட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நார்மல் யூசேஜ்ல ஹெட்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பேட்டரி ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் இந்த ரெண்டு மொபைலோட வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ வரைக்குமே வந்து லீக்ஸ் படி Narzo 30 பாத்தீங்கன்னா 192 to 193 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் 30 5G பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் கம்மி, ஒரு 185 கிராம் 185 184 கிராம்ஸ் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு Narzo 30 வந்து திக்னஸ் அதிகமா இருக்கு. 9.5 mm கொடுத்திருக்காங்க. சோ மொபைல் போன் அதே திக்னஸ் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே வந்து திக்கா இருக்கிறது நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம 30 5G நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 8.5 mm கொடுத்திருக்காங்க. ஒரு டீசன்டான ஸ்டாண்டர்டான இப்போ வர மொபைல் போன் எல்லாமே அந்த மாதிரி திக்னஸ் தான் வருது. 8.3 8.2 8.5 அந்த மாதிரி தான் வருது. சோ அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ வரைக்குமே வந்து லீக்ஸ் படி ரெண்டு மொபைலுமே Narzo 30யும் சரி 30 5Gயும் சரி ரெண்டு மொபைலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ IPS LCD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்தாலும் வேற வழி இல்ல. சோ அதே தான் இந்த மொபைல்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்கான லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படி நம்ம பார்க்கும்போது மேஜர் டிஃபரன்ஸ் இங்க வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ Narzo 30 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து MediaTek Helio G95 அப்படிங்கிற ஒரு 12 nanometer ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி MediaTek இந்தியா வந்து MediaTek G95 G85 ப்ராசஸருக்கு ஏதாவது வந்து ஆஃபர் போட்டுருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. எல்லா மொபைலுமே ஃபுல்லா G85 G95 கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு 50% ஆஃபர் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சோ நமக்கு Narzo 30 ல வந்து G95 அப்படிங்கிற ஒரு 12 nanometer ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 35G ல நமக்கு Dimensity 700 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸரா, ஒர்த்தான ப்ராசஸரா, கேமிங் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமிங் எல்லாமே ஒரு G95 ஒரு Snapdragonல பாத்தீங்கன்னா Snapdragon 710 712 720G க்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு 5Gக்காக நீங்க இந்த Realme Narzo 30 5G அப்படிங்கிற இந்த மொபைல் போன் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இங்க இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட 5G இல்ல அது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்மி ரேட் 5G ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல 5G சப்போர்ட் பண்ற பேண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நம்பர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ நிறைய மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ற பேண்ட்ஸ் வந்துட்டு 2 3 4 இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்தியால 5G வந்தா கூட அது சப்போர்ட் பண்ற பேண்ட் உங்க மொபைல் போன்ல இல்லனா உங்களால உங்க மொபைல் போன் 5G இருந்தாலுமே 5G வந்து உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. சோ இந்த Dimensity 700ல வந்து என்னென்ன பேண்ட்ஸ் இருக்கு, என்ன மோடம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா?
ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பேண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. பேருக்கு ஏதோ 5G ப்ராசர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், 5G மொபைல் நம்ம சொல்லிக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் கொடுத்துருக்க ரெண்டு ப்ராசருமே கேமிங் இருந்தாலும் சரி, டே டு டே யூசேஜ் இருந்தாலும் சரி உண்மையிலேயே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து Narzo 30ல வந்து MediaTek Helio G95 கொடுத்துருக்கறனால கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ்க்காக GPU அப்படின்னு நம்ம அங்கே பார்த்தோம்னா Mali G76 MC4 அப்படிங்கிற அந்த GPU நம்ம கொடுத்தோம். அதான் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வந்து இந்த GPU IC வந்து நமக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா கொடுக்கும் அப்படின்னு தாராளமாக கொடுக்கும். ஓகே, பட் இந்த G95 அப்படிங்கிற இந்த ப்ராசர் வந்து ஒரு 12,000, 12,500, 13,000 இந்த பட்ஜெட்ல அவைலபிளா இருக்க ஒரு ப்ராசர். ஸோ நீங்க அந்த பிரைஸ்ல எந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கினாலுமே G95 அவைலபிளா இருக்க எந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கினாலுமே அதுல இருக்க அதே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இதுலயும் கிடைக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடிச்சு தூக்க போறது இல்ல. ஸோ GPU நமக்கு ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்க மொபைல் ஃபோன்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ, G95 யூஸ் பண்ணிருக்க ஒரு மொபைல் ஃபோன்ல என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இந்த Narzo 30 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன்ல வந்து கிடைக்குது. ஓகே, பட் நம்ம Narzo 30 5G அப்படிங்கிற இந்த மொபைல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு Dimensity 700 அப்படிங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 7 nm ப்ராசர். ஓகே, சோ நமக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது G95 ல உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே தான் உங்களுக்கு Dimensity 700லயும் நமக்கு இங்க கிடைக்குது. ஏன் அப்படின்னா G95 ல வந்து நமக்கு Mali G76 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்திருக்காங்க. பட் 700ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா Mali G57 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்திருக்காங்க. சோ 57 எங்க இருக்கு, 76 எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. சோ ஒரு 5G மொபைல்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வந்து Realme வந்து இந்த மொபைல் போன் வந்து ஒரு 20,000, 18,000, 19,000 பட்ஜெட்ல வந்து இந்த மொபைல் லான்ச் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த் இல்லை அப்படிதான் நம்ம ஃப்ராங்கா சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு என்னொரு ரீசனுமே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மொபைலோட கேமராஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே இப்போ வரைக்குமே வந்து லீக்ஸ் படி ரெண்டுலையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ண போறாங்க. பட் மேபி இந்த 5G வேரியன்ட்ல வந்துட்டு குவாட் கேமரா யூஸ் பண்ணக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரெண்டு மெகா சென்சர், ஏதாவது ஒரு சென்சர் சும்மா ஒரு பேருக்காக கொடுப்பாங்க. ஓகே, பட் மேக்ஸிமம் வந்து ரெண்டு மொபைலுமே 14 மெகா பிரைமரி கேமரா தான் கொடுக்க போறாங்க. 48+2+2 கொடுக்கறதா நிறைய லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. பட் என்ன இங்க ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா G95 ப்ராசஸர் கூட நமக்கு 4K ரெசல்யூஷன் வீடியோ எடுக்க சப்போர்ட் பண்ணும். பட் இந்த Dimensity 700 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் மொபைல் போன்ல நமக்கு 4K வீடியோ நம்ம எடுக்க முடியாது. 2K தான், ஃபுல் ஹெச்டி மட்டும் தான் நீங்க வீடியோ எடுக்க முடியும். 5G ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த G95 ஓட இந்த Dimensity 700 வந்து நிறைய பிரைஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நீங்க வந்து ஆர்வமா வாங்குவீங்க. 4K வீடியோஸ் எடுக்கலாம், கேமரா நமக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புவாங்க. பட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா 4K வீடியோ ஆப்ஷன் நமக்கு இருக்காது. 4K உங்களால எடுக்க முடியாது, அந்த ப்ராசஸர்னால சப்போர்ட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த காசு எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ கேமரா வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தாகணும். Dimensity 700 ப்ராசஸர்னால 4K சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்து மேக்ஸிமம் இந்த மொபைல் ஃபோன் வாங்க வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வரைக்கும் வந்து லீக்ஸ் படி ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகா செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண மாதிரி நிறைய லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கேமரா பேக் ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் 4Kவே எடுக்க முடியாத மொபைல் ஃபோன்ல 5G எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம நம்ம பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைல்ல 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது G95 யூஸ் பண்ண Narzo 30ல வந்து 30 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜிங் சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அடாப்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம லான்ச் ஆனப்போ தான் பார்க்கணும். பட் இந்த Dimensity 700 இருக்கிற 5G மொபைல் ஃபோன்ல வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு கொடுக்குற மாதிரி நிறைய லீக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ 5G மொபைல்ல 18 வாட்ஸ், 4G மொபைல் G95 வந்து நமக்கு 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஓவராலா இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங்ல தான் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ் நம்ம இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், லீக்ஸ் வீடியோஸ்ல எல்லாத்துலையுமே. ஸோ பிரைசிங் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஸோ இந்த Narzo 30 5G அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்க வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒர்த் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த ரெண்டு மொபைல் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் கூட நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் இல்ல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானை எல்லாம் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம். சோ மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்றேன். சோ see next video. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் மறக்காம கேளுங்க. So see you next video. உங்களுக்கு நிமிஷம் பேரடா. Bye.